ஓ, நான் இப்ப என்னப்பா சொல்லிட்டேன்? தப்பா ஏதாவது நான் சொல்லிட்டேனா ஜான்? இல்லையா, நீங்க இது வரைக்கும் எப்ப நீங்க தப்பா சொல்லிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். கரெக்ட். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் போய் தம்பியை பார்த்துட்டு வரேன். இது இங்கே வச்சிடலாம். எல்லாரும் இங்க வாங்க, என்னோட அன்பார்ந்த இந்த ஏரியா ஜனங்களே. நம்ம ஆர்கானிக் ஷாப்ல இன்னைக்கு அற்புதமான டிஸ்கவுண்ட். நல்லா இருக்காது. இருந்தாலும் நாங்க உங்களுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம். எங்களுக்கு எப்பவுமே முக்கியமானது உங்க சந்தோஷம் தான். உங்களுக்கு எப்பவுமே சேவை பண்றது தானே நாங்க இருக்கோம். பாருங்க, இது ஒரு அற்புதமான ப்ராடக்ட். பாவி பையன் எப்படி கூவி கூவி விக்கிறான்னு பாருங்க மாமா. என் விரல எடுத்து என் கண்ணியா குத்திக்கிட்ட மாதிரி இருக்கு. கண்டிப்பா சொல்றேன், இதுல எக்கச்சக்கமான லாபம் வேற கிடைக்கும் மாமா. அப்புறம் உங்க தலையில இதை போட்டு 10 நிமிஷம் அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டீங்கன்னா அடேங்கப்பா, நிஜமாவா? அது போக இதான் 3வது ப்ராடக்ட், ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட். தினமும் காலைல ஏந்திச்சு இதை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அடுத்த 3 மாசத்துல உங்க வயசு குறைஞ்ச மாதிரி ஆயிரும். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன், இதை யூஸ் பண்ணிட்டு ஒரு 3 மாசம் உங்களுக்கு எஃபெக்ட் எதுவும் தெரியலனா உங்க காசு திரும்ப கொடுத்துருவோம். நிஜமா தான் சொல்றேன், இது ஒரு அரிய ஆஃபர். வாங்க வாங்க வந்து வாங்கிட்டு போங்க. கொடுங்க. நான் எந்த இடத்த பிடிக்கணும்னு நினைச்சனோ அந்த இடத்த அவன் புடிச்சிட்டான் மாமா. இது ஆர்கானிக் பிசினஸ கரைச்சு குடிச்சவ மாதிரி பண்ணிட்டு இருக்கான் மாமா. ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருந்த சிஸ்டம் தூக்கி அவன் ஜோபிக்குள்ள போட்டுக்கிட்டான். இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லடா. கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அவன் எந்த வேலை செஞ்சாலும் உருப்படியா செய்ய மாட்டான். பாப்போம். அவன் கையில வச்சிருக்கிற காசை பாருங்க, அருவி மாதிரி சும்மா கொட்டிக்கிட்டே இருக்கு. தூக்கி ஜோபில வைப்பான்னு பார்த்தா வச்சு சீர் போட்டுட்டு இருக்கான். வேணும்னா எச்சி தொட்டு எண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா எல்லாருக்கும் கொரோனா வந்துரும் பாருங்க. அதுவா, உங்க பசங்களுக்கு வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லது. ஓகே ஓகே, போதும். இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்தாங்க மீதி காசு. சரி கிளம்புங்க, அப்புறம் பாப்போம். சரி கிளம்புங்க. உங்க ஸ்கின்ல போறீங்களோ குப்பையில போறீங்களோ முதல்ல கிளம்புங்க. சரி கிளம்புங்க, போடுங்க, அழகாயிடுவீங்க. என்னப்பா நடந்துகிட்டு இருக்கு? என்ன ஒரு நிமிஷம் இருக்க. அம்மாலேயே பெரிய அம்மா, சின்னம்மா கூட இல்ல, பெரிய அம்மா. பாத்தீங்கல்ல உங்க கடையில எப்படி வியாபாரம் பிச்சுக்கிட்டு கொட்டுதுன்னு. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் கிரியேட் பண்ண சிஸ்டம் தான். நாடு கொடுத்து வேலை பார்க்கணுமா? அதெல்லாம் இல்ல. நான் எங்க போறது? அங்க போ. அதான் உங்க மாமா இருக்காருல, அங்க போ. போ வந்தா ஏதாவது சொல்ல போறாரு. மாமா 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 அதோ வந்து மாமா. வாங்க பிரசிடென்ட் மேடம். அம்மா என்ன பண்ணிட்டு இருந்த? ஒரே கூட்டமா இருந்தது வாசல்ல. அத்தனை பேர் வந்தாங்க. அந்த பாக்ஸ்ல என்ன இருந்துச்சு? அது சரி, உன்னோட ஊர் பேர் தான் என்னன்னு சொல்லு. இப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியமா சனே. ஏதோ ஊர்ல இருந்து பாக்ஸ் வந்ததனால ஏகப்பட்ட கேள்வி கேக்குறீங்க. பாக்ஸா? அதுக்குள்ள என்ன இருக்கு? வெட்டிங் ட்ரெஸ்ஸும் பிளாக் கலர் சூட்டும் இருக்கு. இப்ப எதுக்கு தேவையில்லாம சின்ன குழந்தைங்க மாதிரி கை தட்டிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப என் பாட்டிக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. அவங்க சாகறதுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, அவங்களே இப்படி சொல்லிருக்காங்கன்னா அது ரொம்ப சீரியஸான விஷயம் தான். அதுதான் எனக்கே தெரியுமே. என்ன பண்ண போறேன்னா ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. லவ் பண்றல பேசாம அவளே கல்யாணம் பண்ணிக்கோ. ஆமா, அதுவும் நல்ல ஐடியா தான். ஆமாமா, நல்ல ஐடியா தான். ஏதோ சமோசா சாப்பிடுற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறீங்களா? ஆமா, அதுவும் சரிதான் ஜெஜே. அது அவ்வளவு ஈஸி இல்ல. அதுவும் கரெக்ட் தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, காலையில எழுந்திருச்சதும் பக்கத்துல யார் இருப்பாங்க? நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இருப்பாங்க. அப்புறம் பாத்ரூம்ல இருக்கும்போது டொக்குன்னு கதவை தட்டுவாங்க. யாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களா தான் இருக்கும். அது பழகிறதுக்கே பல வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு கிச்சன்ல சத்தம் கேட்கும். அந்த நேரத்துல நீங்க யாருன்னு கேட்டா வேற யாரும் இல்ல, ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருந்த பெருச்சாளி தான். இல்ல, ஃப்ரிட்ஜ் திறந்ததும் அந்த லைட்ல ஒரு முகம் தெரியும். அது பார்க்க சீரியல் கில்லர் மாதிரியே இருக்கும். அது யாரு? அது ஹைகான் தான். வேற யாரு? நீ அது கல்யாணம் பண்ண பொண்ணா இருக்கும். கரெக்ட். ஆமா, ஐஹான் அவளதான் இருப்பா. ஐகான வேற யாரோ. ஆனா அதுக்கப்புறம் 60 வருஷம் அவ கூட குப்பை கொட்டனல. இதெல்லாம் எப்படி சாத்தியமாக சொல்லு? ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரியும் லைலா, நீ ஸ்ட்ரெஸ்ல இருக்க. உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அதை எப்படி சால்வ் பண்ணனும் தெரியல. இப்ப நான் என்ன பண்றது? பேசாம ஹைகான நான் கல்யாணம் பண்ணிக்கவா? அட நீ கொஞ்சம் இருப்பா. நீ என்ன மாத்தி பேசிட்டு இருக்க? கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்லன்னு சொன்ன, இப்ப ப்ரொபோசல பத்தி பேசுற. அது ஒண்ணு இல்ல, நேத்து நைட் அன்னியன் படம் பார்த்தனா, அதனால மாத்தி நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நான் உண்மையா கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி பேசல. நான் ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக மாப்பிள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, ஹைகான் வந்து பொண்ணு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு போட்டோ ஷூட்டுக்கு இப்படி கீழ இருந்து வளைவா போட்டு அப்படி ஒரு போஸ் இப்படி ஒரு போஸ் கொடுத்தோம்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு இன்விடேஷன் கார்டு அடிச்சு யாரையும் கூப்பிடாம நாம கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இந்த மாதிரி போட்டோவை என் பாட்டிக்கு நான் அனுப்பி வச்சேன்னு வைங்களேன், என் பிரச்சனையும் முடியும், என் பாட்டியோட பிரச்சனையும் முடியும். சப்போஸ் இந்த மாதிரி எனக்கு யாராவது பண்ணா நான் வெக்ஸ் ஆயிடுவேன். அப்ப ஐகானும் அப்படிதானே ஆயிடுவா? ஆமா, பயங்கரமா வெக்ஸ் ஆயிடுவா. இங்க பாரு, நான் சொல்ல வரத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஹைகான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஆனா இங்க வயசானவங்களோட கடைசி ஆசையை நம்ம நிறைவேற்றி ஆகணும்ல. அதுக்கு தான் நான் சொன்னேன். இங்க பாரு சனே, என்னோட இடத்துல இருந்து நீ கொஞ்சம் யோசிச்சு பாக்குறல. யோசிச்சு பாரு. சரி, நீ அதுக்கு கத்தணும்னு அவசியம் இல்ல. கத்தல. சரி, இத பத்தி நம்ம கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாப்போம். சரி, நீ வேணும்னா இப்படி பண்ணு. உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நீ போய் அப்படியே ஐகன் கிட்ட சொல்லிடு. அது மட்டும் இல்லாம நம்ம அப்படியே ஒரு மோதிரமும் வாங்கிடலாமா? அதையும் சேர்த்து தானே என் பாட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எல்லாமே ரெடியா இருக்கு. நீ போய் அவகிட்ட பேசிடலாம்ல. நீ ரொம்ப கரெக்டா சொல்லிட்ட. எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. மேடம், உங்களை நான் கட்டி பிடிச்சுக்குவா. ஒரே நான் யோசிக்கும் போது எப்பவுமே தெளிவா தான் யோசிப்பேன். இந்த மாதிரி தெளிவா தான் யோசிச்சிருக்கேன். ஐகன் மேடம்,
இங்க வேலை முடிஞ்சிச்சுன்னா நான் இங்க இருந்து கிளம்பலாமா மேடம்? எல்லா வேலையும் கரெக்டா பண்ணிட்டீங்க. தேங்க்யூ so much. நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் போயிட்டு வரேன் ஓகே மேடம். பை பை. ஐஹான் மேடமா? என்ன மேடம்னு சொல்லிட்டாங்க. சரி நான் கிளம்புறேன். அது என்ன அவ்வளவு பெரிய டப்பா? துணி கீழே விழுந்துருச்சே. கொஞ்சரு இல்ல திறக்க வேண்டாம். நாம இதுக்கு இது திறந்து பார்க்கணும். ஆனா அப்படி இதுக்குள்ள என்னதான் இருக்கும்? பாக்ஸ் வர இவ்வளவு பெருசா இருக்கு. பேசாம திறந்துடலாமா? திறப்போம். கருப்பு சூட் ஒண்ணு இருக்கு. ஆஹா வெட்டிங் ட்ரெஸ்ஸா? யாரு சைஸ்க்கா இருக்கும்? இது நம்ம சைஸுக்கு இல்லையே. அது என்னது? பாக்ஸா? ரிங்கா இருக்குமோ? நான் உறுதியா சொல்றேன் இது அதுதான். ஜே ஒருவேளை ஜே வந்து என்ன கல்யாணம் படிக்கிறேன்னு கேட்பாரு, என்ன வந்து ப்ரப்போஸ் பண்ண போறாரு, கண்டிப்பா தான் கேட்க போறாருன்னு நினைக்கிறேன். ஜே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த ட்ரெஸ் தான் கொஞ்சம் குட்டியா இருக்கு. ஓஹோ ஒருவேளை இது அவங்க அம்மா தான் இருக்கும். அப்ப நம்ம இதை ஆல்டர் பண்ணிக்கலாம். நீங்க ரொம்ப ரொமான்டிக்கான ஆள் ஜே. அட ஜே என்னால இது நம்பவே முடியல. ஆனா இந்த விஷயத்தை பத்தி வெளியே கொஞ்சம் கூட காட்டிக்கவே இல்லை. சரியான ஆள் தான் அவரு. ஹே ஐஹான், உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அப்ப போலோட அந்த ஒர்க் ஷாப்புக்கு போறீங்களா? அட ஏன்டா நீ வேற கடுப்ப கிளப்பிட்டு இருக்க? அவகிட்ட நான் அப்படி சொல்லவே இல்லை. ஆனா அவ தப்பா எடுத்துக்கிட்டா பாரு. இப்ப பாரு அவளே முடிவும் எடுத்துக்கிட்டா. எனக்கும் தான் போறதுக்கு விருப்பம் இல்ல. ஆனா இப்ப என்ன பண்றது? ஏன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியுதா? நீ என்னடா கேக்குற? ஐ மீன் ஆர்ட் டைரக்டராவும் ஒர்க் பண்றீங்க, இப்ப வேற ஒர்க் ஷாப்புக்கும் போறேன்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா. அந்த ஹியூமா மேடம் வேற என் ரூம்குள்ள வந்து என்ன நல்லா குழப்பி விட்டுட்டு, அதுவும் இல்லாம அவங்க எப்படியாவது என்ன ஆமான்னு சொல்ல வச்சிடணுங்கிற முடிவோட தான்டா வந்தாங்க. அதுவும் இல்லாம அவங்க ரொம்ப தெளிவா பிளான் பண்ணிட்டு வரும்போது என்னால என்னடா பண்ண முடியும்? அதனாலதான் அதுக்கு சரின்னு சொன்னேன். வேற வழி இல்லாமல? ஆமாண்டா. சரி நான் உன்னை கேக்கட்டுமா? அதே மாதிரி தானே சனமும் வேற வழி இல்லாம ஃபேப்ரிக் கிட்ட பர்ஃபியூம் கொடுத்தா? அப்ப மட்டும் நீங்க அந்த மாதிரிலாம் சொல்லாம இப்ப மட்டும் ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க? டேய் தம்பி, அது வேற விஷயம், இது வேற விஷயம்டா. நீ ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, புரிஞ்சுக்கோ. நீங்க என்னதான் சொன்னாலும் இது ரெண்டும் ஒரே விஷயம் தானா? நீங்களும் போலன்னு ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிறீங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா சுத்துறீங்க. ஆனா சனம் இதுல உங்களுக்கு என்னன்னா பண்ணா? புரியலடா. ஆமா சனம் உங்களை பெருசா என்னென்ன கேட்டாங்க? அவங்கள புரிஞ்சுக்க சொல்லி கேட்டாங்க. இப்ப நீ என்னடா சொல்ல வரேன்? என்ன? அதை நீங்களே யோசிங்கண்ணா. அந்த பொண்ணை நீங்க உண்மையா லவ் பண்ணீங்களா அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. நான் உண்மையா லவ் பண்ண, இன்னமும் லவ் பண்ணிக்கிட்டு தான்டா இருக்கேன். அவ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானவடா. ஓ அவ்வளவு ஸ்பெஷலா? ஒரு பொண்ணு உங்களுக்கு அவ்வளவு ஸ்பெஷல்னா அப்புறம் எதுக்காக நீங்க அவளை விட்டுட்டு போகணும்? அண்ணா நீங்க அவங்க மேல வச்சிருந்த காதல் தானே எனக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்தது. ஆனா இப்ப நான் அந்த நம்பிக்கையை இழந்த மாதிரி இருக்கேன். அவங்க போயிட்டாங்க, இப்ப நீங்களும் போறீங்க. அதுவும் இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு போறீங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க? டீ தான் எனக்கு எனர்ஜி மாதிரி. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன பண்ணீங்க? ரைட்டர் பாத்தீங்களா? டிரான்ஸ்லேட்டர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? வேற ஏதாவது? பக்கத்துல நெருங்கிட்டீங்க. ஆனா இது ஒரு புக்க பத்தின விஷயம், போலனோட புக்கு. அதுக்கு என்கிட்ட வந்து கேக்குறீங்க? அது வந்து இன்னைக்கு ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு. அங்க ஃபேமஸான செஃப் ஒருத்தர் வர போறாரு. அவரோட பேர் என்னன்னு நான் மறந்துட்டேன். ஆனா அவர் உங்களுக்கு நல்லா தெரியும். அங்க ரொம்ப கம்மியானவங்களை தான் இன்வைட் பண்ணிருக்காங்க. ஆனா நாம போறதுக்கான ஏற்பாட்டை நான் பண்ணிட்டேன். நானும் வரலாமா? ஆமாங்க, நம்ம 2 பேரும் தான் போறோம். இதுக்காக அங்க போகணும். நான் தான் ஆல்ரெடி கிச்சன்ல ஒரு கோயினா இருக்கேன்ல. ஆனா அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன் சொல்றேன்னா இந்த சமையல்ன்றது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அதெல்லாம் நம்மளால கத்துக்க முடியாது. அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருந்து வரும். ஆமா ஆமா ஆமா. ஆனா உங்களுக்கு இந்த முட்டையை மட்டும் எப்படி வறுக்கிறதுன்னு தெரியாதுல்ல? அதுவும் சரிதான். ஒரு விஷயம் செய்யும் போது இப்படி ஒரு நிமிஷம், அம்மா கால் பண்றாங்க. ஹலோ சொல்லுங்க அம்மா. சொல்லுங்க அம்மா. நிஜமாவா? நான் சமைச்சது எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. அங்கதான் ஃப்ரிட்ஜ்ல தான்மா. ஓகே பை பை.
அவங்களுக்கு ரொம்ப அன்னைக்கு உங்க பிடிச்சிருக்கும். அம்மா எடுத்துட்டு வந்ததை நீங்க தான் செஞ்சு கொடுத்தீங்களா? ஆனா அதெல்லாம் அவங்க பெருமையா வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. அப்படின்னா நீங்க சமையல்ல ஒரு பெரிய மாஸ்டர்னு சொல்றீங்க. வெரி நைஸ். அப்போ நீங்க ஒர்க் ஷாப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற சமையல் மிருகத்தை வெளியில கொண்டு வாங்க. அதை பார்த்தா எங்களுக்கும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனா இருக்கும்ல. வேணாமே, அங்க இருக்கவங்க மனசுல உடைஞ்சிரும். பரவாயில்ல, நீங்க வாங்க. அங்க யாரும் தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டாங்க. ஆ, அப்பனா நம்ம அங்க போய் கண்டிப்பா ஒரு கலக்குவோம். ஓகே, அப்ப நம்ம போலாமா? போலாம். ஓகே, நான் வந்துடுறேன். சரி, அப்ப நான் ரெடியா இருக்கேன். ஓகே ஓகே, பை. பாய். நான் போய் முட்டையை வாங்கிட்டு வந்துடுறேன். ரெசிபியை தேடு. இந்த காய்கறிலாம் ரெடியா வச்சுக்கோங்க. சாரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறேங்கிற பேர்ல காமெடி பண்ணிட்டா, அதான் டிராபிக் கொஞ்சம் ஜாஸ்தி. இல்ல லேட் எல்லாம் ஆகல. வெல்கம். ஹலோ, வெல்கம் சார். ஹே ஹாய், இங்க தான் சமைக்கணுமா? ஆமா, இதான் என்னோட கிச்சன். முதல்ல இத வேற போட்டுக்கணுமா? சரி, போட்டு விடு. கட்டியே ஆகணும். ஓகே, நம்ம இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இது என்ன கொடுமை? இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கலையே. ஆஹா, கிச்சன் என்ன இவ்வளவு நல்லா இருக்கு. ஹலோ ஹலோ ஜான். ஹலோ மிஸ்டர் ஈத். நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்ன ஒரு கோயின்சிடன்ஸ். ஆமா, நானும் இந்த கோயின்சிடென்ஸ் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க வரதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீயும் இங்க வரப்போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. இதுக்கு முதல்ல நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கணும். நீங்க தான் பேசிக்கிறதே இல்லையா? சரி, அதான் நாம இப்ப இங்க வந்துட்டோமே. நாம இங்க வர்றதுக்கு ஒரு விஷயம் தானே காரணம். இப்போ அந்த ஆப்ரோல போடணும்ல. இது கரெக்டா போட்டுக்கோங்க. தேங்க் யூ சனேம் செல்லம். இது ஓகே. பொதுவா கிச்சன்ன்றது ஒரு ரகசியமான உலகம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன பண்ணலாம்? ஹலோ, வெல்கம். வாங்க செஃப் சார். நீங்க சமைக்கிறத இங்கேயே சமைக்கலாம். இதுதான் ஸ்டவ். ஹலோ சொல்லுங்க. அப்படியா? ஹலோ ஸ்டவ். உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே இந்த ஸ்டாண்டு கீழே இருக்கு. கண்டிப்பா இருங்க, உடனே ஸ்டாண்ட் சனேம், எடுக்கிறேன். ஸ்டாண்ட் கீழ இருக்கு. ஸ்டாண்டு கீழே. நான் இததான் சமைக்கலாம்னு எடுத்துட்டு ஸ்டாண்டு வந்தேன். கீழே. இது கலர் கலரா இருக்கிறத நான் சமைக்கிறேன். ஸ்டாண்டு கீழே. ஒன்னு சொன்னா நீங்க விடவே மாட்டீங்கல்ல? அதேதான். கொஞ்சம் இருங்க, நானே எடுத்து வைக்கிறேன். ஐயோ, யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஆம்புலன்ஸா இல்ல ஃபயர் வண்டியா? இல்ல பிரசிடென்ட் மேடம், இது ஆம்புலன்ஸா இருக்கும். ஆம்புலன்ஸா? அது எதுக்கு இங்க வருது? என்ன நடந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? அட, நம்ம சானியா இருக்கால, அவளுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சாம். ஆமா, நம்ம சானியாவே தான். எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு யார் அந்த விஷயத்த சொன்னா? இத பத்திலாம் யார்கிட்டயாவது கேட்கணுமா என்ன? இதுதான் ஊருக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே. அவதான் கையவே கழுவ மாட்டான். அப்படியே இப்படி சுத்தமா இருப்பா. ஆம்புலன்ஸ் இந்த பக்கம் வர மாதிரி இல்ல அட, இருக்கு. என்னப்பா இதெல்லாம் ஒரு சாதாரணமான கேஸ் ஸ்டவ்ல தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. என்னப்பா ஆம்புலன்ஸ் சைடுல இன்னும் கூல். நம்ம ஏரியால ஆம்புலன்ஸ்லாம் வருது. ஐயோ கடவுளே, ஜாம்பிஸ். என்ன ஜாம்பிங்க? ஐயோ, நான் காம்பி தான் சொன்னேன், ஜாம்பிஸ்னு சொல்லல. நிலங்க, என்னாச்சுங்கிறது நான் கேட்டு தெரிஞ்சுட்டு வரேன். நான் கோம்பி தான் சொன்னேன், கோம்பி. ஆண்டி, நீங்க என்ன காரியம் பாருங்க. இங்க பாருங்க, முகம் எப்படி என்ன கொடுத்திருக்கீங்க? எங்க முகம் எப்படி இருக்கு? நல்லதா இப்படி ஆயிடுச்சு. ஏமாத்திட்டீங்க. ஒரு பதில் சொல்லுங்க. என்ன விஷயம் படுத்துங்க, கொடுங்க. பாருங்க, நியாயம் கிடைக்காம நாங்க இங்க அடங்கப்பா. பாத்தீங்களா அந்த பாட்டியோட பேச? நார்மலாவே ஊதிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, நல்லா காத்தடிச்ச பலூன் மாதிரி இருக்கு. அவங்களுக்கு அப்படி என்ன ஆச்சு? மாமா, அங்க கூட்டம் ஈ மாதிரி முக்கியத பாத்தீங்களா? அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அவங்க காசு தொட்டு கொடுக்கும் போதே சொன்ன கொரோனா வரும்னு. கடவுளை வாய கழுவி அவங்க பாத்தியா, பாவம் என்னதான் பண்ண போறாங்களோ. ஐயோ, நீங்க எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கு காரணம் தான் நாம கிடையாது. என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க தான கொடுத்தீங்க. என்ன பொருளை நான் வித்தேன்? இந்த பொருளுங்கள தான். ஐயோ, இதெல்லாம் என் கடையில. நீங்க இப்ப இப்படி சொல்றீங்க? உங்க கடையில தான் நாங்க வாங்கி போனோம். அவர்தான் இங்க கொடுத்தாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. போலீஸ். ஐயோ, போலீஸா? அநியாயம் பண்ணிட்டீங்க. மனசாட்சியே இல்ல. ஆத்தாடி போலீஸ் வராங்க மாமா, நான் கிளம்புறேன். ஏமாத்திட்டீங்க. நான் தான் அந்த கடையில வேலை செய்யலையே. வாங்க சார், இதோ இருக்காங்கல்ல, இவங்க மேலதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கொஞ்சம் இருங்க, அமைதியா இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. நாங்க சொல்லிட்டோம்ல, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லிட்டோம்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க தானே அந்த கடை ஓனர்? நான் தான். உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆத்தாடி. இல்ல சார், நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல.
இங்க பாருங்க, நீங்க பப்ளிக்கோட ஹெல்த்ல விளையாடி இருக்கீங்க, அதனால ஸ்டேஷனுக்கு வாங்க. அந்த கடையை விட்டு நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன கொடுமைலாம் நடக்குது பாத்தியா? எப்பா பகவானே, மேல இருக்கிறவரே தயவு செஞ்சு என்ன காப்பாத்துனதுக்கு நன்றி ஐயா. என்ன காரு புறமண்டையில இடிக்க வருது? யாருப்பா இது? இந்த பாப்பா என்ன டிவி நீ? இப்ப நாங்க லூக் பே மேடமோட ஆர்கானிக் ஷாப் முன்னாடி இருக்கோம். அவங்க நிறைய பேரை ஏமாத்திருக்காங்க. மேடம், உங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? நான் எவ்வளவு வேகமா பண்ணாலும் கரெக்டா பண்ணி முடிப்பேன். உங்களுக்கு தெரியுமா அது? இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஷெஃப் நம்மள பாக்குறாரே. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஜான், என்ன பண்றீங்க? ஏன் இவ்வளவு ஸ்லோவா கட் பண்றீங்க? எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு பாக்குறேன், அதனால தான் இப்படி. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நான் உங்களுக்கு கூட வீட்ல செஞ்சு கொடுத்தனே. இது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுல்ல? ஆமா, ஆனா நான் எல்லாத்தையும் மறந்துட்டேனே. புரியுதா? அவர் மறந்துட்டாரா? எல்லாத்தையும் மறந்துட்டாரா? மறக்கிறதெல்லாம் வழக்கம் தானே. ஓகே கைஸ், எல்லாரும் இங்க கவனிங்க. டேஸ்ட் எவ்வளவு முக்கியமோ அதோட இங்க சமைக்கிறதும் அவ்வளவு முக்கியம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு ஹைஜீனும் ரொம்ப முக்கியம். அதனால நீங்க வேலை செய்யற இடத்த ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. நீங்க தனியா வேலை செய்றீங்களோ இல்ல டீமா வேலை செய்றீங்களோ, ஆனா கவனமா வேலை செய்யறது ரொம்ப முக்கியம். ஆனா நீங்க டீமா வேலை பாத்தீங்கன்னா உங்க பார்ட்னர்ஸோட ஒத்துமையா இருங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? கவலைப்படாதீங்க செஃப், என்னோட பார்ட்னர் ரொம்ப அட்டகாசமானவர். ஆஹா, கரெக்ட் தான். உங்களை மாதிரி தான் நானும் ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தேன். நாங்க ஒரு அற்புதமான டீமா இருந்தோம். அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் நாங்க பகிர்ந்துப்போம். ஆனா ஒண்ணு, அது பத்தலன்னு எனக்கு இப்பதான் புரியுது. எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, இந்த ஷேர் பண்றதெல்லாம் முக்கியமான விஷயம்னு. அதுலயும் குறிப்பா அந்த வார்த்தையை நீங்க அழுத்தி சொன்னீங்கல்ல. ஒருவேளை இதுக்கு காமன் லாங்குவேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அது எப்படின்னா, நம்ம பார்ட்னர்ஸ் கூட வந்து நம்ம மனசோட ஒத்து போகணும். அப்படி இருந்தா தானே நல்லா இருக்கும். எப்படி சொல்றீங்க? எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், சரி நம்ம எப்படி வச்சுக்கலாம். ஒரு அற்புதமான ரெசிபி இருக்கு, அது உங்களுக்கு மட்டும் ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணு. அதோட அந்த ஃபிளேவர் இருக்குல்ல, அதை நீங்க ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படி நான் புரியுற மாதிரி சொல்றது? நீங்க உங்களோட பார்ட்னரோட இருப்பீங்க இல்லையா, அப்போ உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரெசிபி இருக்கும்ல, அது உங்களுக்கு மட்டும் புடிச்சிட்டேன். அந்த ரெசிபியை மட்டும் அவங்க ரெண்டு பேரும் பத்திரமா வச்சுக்கிட்டாங்கன்னா கடைசியில அவங்க ரெண்டு பேரும் அட்டகாசமான பார்ட்னர்ஸ். அப்படி போடுங்க. ஆனா அந்த ரெசிபியாலே அவங்க பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா கடைசியில பார்த்தா அவங்களோட பார்ட்னர் எஸ்கேப் ஆயிடுவாரு. அப்படி எஸ்கேப் ஆக பாக்குறவரை நீங்க எப்படி தடுத்து நிறுத்துவீங்க? அந்த நேரத்துல உங்களால என்ன பண்ண முடியும்? அட நானும் அதை தானங்க சொல்றேன், வேற என்னங்க சொன்னேன்? நானும் அதே தானே சொன்னேன். டார்லிங், அது இல்ல, நான் இத கேட்டேன். சரி, இது உப்பு தானே? இத தானே நீ கேட்ட டார்லிங்? டார்லிங் சொன்னீங்க. நான் அப்படியே சொன்னேன். அவள அப்படி தானே சொன்னீங்க. டார்லிங் டார்லிங் சொல்லிட்டாரு. ஏன் முன்னாடி அவள டார்லிங் சொல்லிட்டாரு. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த டேஸ்ட் உங்களை விட்டு போகுதுன்னா நீங்க போக விட்டுருவீங்களா? போக விட மாட்டீங்கல்ல? அதையும் விட்டீங்க. இங்க பாருங்க, ஒருத்தர் விட்டுட்டு போனார்ல, அவரு எவ்வளவு லவ் பண்ணாருன்னா, அவரு ஆக்சுவலா ரொம்ப அளவுக்கு அதிகமா லவ் பண்ணாரு. கிச்சனை தானே? ஆமாங்க, கிச்சனை தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். கிச்சனை தான் லவ் பண்ணாரு, வேற எதை? அப்படின்னா எதுக்கு அதை விட்டு போறீங்க? கரெக்ட் தான். அத கேளுங்க. அப்படி இருக்கும்போது நடுவுல ஏன் விட்டுட்டு போனாங்கன்னு நீங்க கேளுங்க. அத முதல்ல நீ ஒன்னே கேட்டுக்கோ. இங்க பாருங்க சார், இத நான் உங்களை பத்தி கேட்கல, சரியா? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அந்த ஃபார்முலா பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அந்த ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலா அது ரெண்டு பேரையும் ஒன்னா இருக்க வச்சது. ஆமா. அப்புறம் அந்த இன்னொரு பார்ட்னர் இருக்காங்களா, அவங்க அந்த ஃபார்முலாவை எடுத்துட்டு போய் அதை யாருக்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு அந்த பார்ட்னர் சொன்னாரோ அதை அவருக்கே தெரியாம கொண்டு போய் இன்னொரு ஷெஃப் கிட்ட கொடுத்து மொத்தமா கொடுத்துட்டு வந்துட்டாங்க. பார்ட்னர் கிட்ட சொல்லாமலையா? சரியா சொன்னீங்க, பார்ட்னர் கிட்ட சொல்லாமலே. ஆக மொத்தம் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்த அந்த ஸ்பெஷலான விஷயம் இன்னைக்கு இன்னொருத்தர் கையில போயிடுச்சுன்னா பாருங்களேன். நியாயமா சொல்லுங்க. கொடுத்தது ஒரிஜினல் ரெசிபியா கூட இல்லாம இருக்கலாம். தானே அந்த லெமனை கொஞ்சம் நீங்க எடுத்துறீங்களா? அது வந்து ஒரிஜினல் ரெசிபி இல்ல. அப்படி இருந்தா தானே கேக்குறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். புண்ணியவதி, உங்ககிட்ட ஒரு லெமனை கேட்டாரு, லெமனை கொடுக்காம மஷ்ரூம் தூக்கி கொடுக்குற பாரு. அவனெல்லாம் எங்கதான் இருக்கும். நீங்க பாருங்க. சரிங்க சார், நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. அந்த ரெசிபி அப்படியே தூக்கி கொடுத்துடலாமா? இதனால என்னாச்சு? ரெண்டு பேருக்குள்ள இருந்த அந்த மேஜிக் காணாம போச்சு. இதத்தான் துரோகம்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்முலா அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஸ்பெஷலா பண்ணப்பட்டது. இதுதான் ரெண்டு பேரும் ஒண்ணா ஒட்டிக்கிட்டு இருக்க வச்சது. சோ இத தப்புன்னு தானே சொல்லுவாங்க. ஜான், இத இன்னும் நீங்க கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணணும். சொல்ல பண்ணிட்டு இருக்க நீ. நான் அதை யோசிக்கிறேன். தேவையில்லாம பதில் சொல்லுங்க. ஆனா நீங்களாவது பதில் நியாயமா சொல்லுங்க. இது மன்னிக்க முடியாத குற்றம் தான். நீங்க சுயநலமா யோசிக்கிறீங்க. உண்மையாவே நீங்க சுயநலமா தான் யோசிக்கிறீங்க ஷெஃப்.
அது எதுக்காக அவங்க இன்னொருத்தர்கிட்ட போய் கொடுத்தாங்கன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அது எனக்கு யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஆனா நீங்க அதை யோசிக்கவே மாட்டீங்க. ஏன்னா எல்லாருமே அப்படித்தானே இருக்கீங்க. கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டீங்க. நீங்க எல்லாரும் எம்பத்தி இல்லாம இருக்கீங்க. ஆனா பழிய மட்டும் வேற ஒருத்தர் மேல போட்டுவீங்கல்ல. மேடம் நீங்க அழுவுறீங்களா? அழுகுறாளா? வெங்காயம் கட் பண்ணா அழுக வராம இருக்குமா? ஆனா என்னோட கேள்விக்கு மட்டும் பதிலே வர மாட்டேங்குது. நீங்க இதுக்கு முன்னாடி செஃப்பா இருந்திருக்கீங்களா? லவ்வர்ஸா இருந்திருக்கோம். அதாவது கிச்சனோட லவ்வர்ஸா? கிச்சனோட லவ்வர்ஸா மட்டும். கிச்சனோட லவ்வர்ஸ் அதான் இருந்தோம். ஆக்சுவலா இந்த கதை வந்து இன்னொரு ஃபேமஸான ஷெஃபோடது. ஓகே ஓகே. ஆக்சுவலா என்ன கேட்டா உங்க 2 பேர் மேலயும் தப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன். நான் அதை என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறேன் சார். ஆமா சொல்லுவேன். நானும் அந்த விஷயத்தை என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன். அந்த ரெசிபி கைவிட்டு போனா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து அட்டகாசமான ரெசிபி எல்லாம் செய்யலாம். ஆனா ரெசிபியோட பார்ட்னர்ஷிப் தான் ரொம்ப முக்கியம். புரியுதா? நீங்க அநியாயத்துக்கு ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கையில அதான் கொஞ்சம் ஓவரா பேசுறாரு. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் ரெடின்னு சொன்னீங்கன்னா அடுத்து நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஓ நம்ம ஆரம்பிக்கலாமே. சமைச்சலாம், எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல? ரெடிதான். ஆனா ஆனியன் தான் என்ன ஆள வச்சிருச்சு. அநியாயம். நம்பவே முடியல, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஹைகான், ஜிஜி டார்லிங் வாங்க, வெல்கம். ஐயோ டார்லிங்கா, உஸ்மான் நான் இருக்க போறேன். ஒண்ணும் இல்ல இப்போ. அப்படி இருந்தாலும் அவர் என்ன சொல்ல போறாரு? என்ன? நீ ஏதாவது என்கிட்ட ஸ்பெஷலா கேட்க போறியா? கேக்குறதா இருந்தா டப்புன்னு கேட்டு, நான் அதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஆமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம். ஆனா அது எப்படி உனக்கு தெரியும்? நான் தான் கெஸ் பண்ணு. ஆமா, நான் தான் கெஸ் பண்ணு. நீ இப்ப என்ன சொல்ல போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐ மீன், நீ இப்ப என்கிட்ட என்ன கேட்க போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஜிஜி. தேங்க் யூ வெரி மச். ஆனா நீ ஒரு நல்ல மனசுக்காரி தெரியுமா? நல்ல மனசா? அப்படின்னு என்கிட்ட கேட்க போறேன். சரி பரவாயில்ல. அது வந்து நான் உங்ககிட்ட என்ன கேட்க வந்தேன்னா, அது வந்து இங்க டான்ஸ் ஆடலாம். இந்த மாதிரி டான்ஸ் ஆட ரிலாக்ஸ் ஆகல. கம் ஆன், என்ன விஷயம் கேட்க வந்து சீக்கிரமா கேட்டுட்டு ஜிஜி, மனசுல வச்சுக்காத கேளு. இங்க பாரு, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஆடிக்கிட்டுலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் உட்கார்ந்து பேசினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்ன விஷயம் கேட்கணும்னு நினைச்சாலும் ஃப்ரீயா கேளு. தயங்கவே தயங்காத கேளு. இல்ல, உனக்கு எனக்கா? நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். கண்டிப்பா நான் இதுக்கு ஒத்துக்காம எங்க போக போறேன்? கண்டிப்பா ஒத்துக்கிறேன். நான் உன்னோட ஒய்ஃபா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன். ஆமா, நான் ஒத்துக்கிறேன் ஜே. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன். உன்னோட ஒய்ஃபா இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ஹைகான், உங்க அண்ணன் ஜே. ஆமா, சொன்னவங்களை பெருசா என்ன கேட்டாங்க? அவங்கள புரிஞ்சுக்க சொல்லி கேட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. இப்ப நீங்களும் போறீங்க. அதுவும் இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு போறீங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க? இப்ப இந்த ஆப்ரான் எடுத்து, உன் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல, அது மேல எந்த கரையும் பற்றக்கூடாது. சோ இதை போட்டுக்கோ. தேங்க் யூ வெரி வெரி மச். இதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு. ஹலோ சார், சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. எக்ஸாக்ட்லி, வெரி குட். இங்க பாருங்க, ஆனியன்ஸ்லாம் இருக்கு. இப்ப நம்ம இத அடுப்புல வச்சு வதக்குவோம். இவர டீச்சர்னு கூப்பிடலாமா? ஆமாமா, கூப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே. இங்க பத்திக்கிச்சு. பார்க்கவே அற்புதமா இருக்குல்ல? இப்ப நம்ம இத நல்லாவே வதக்கியாச்சு. இதுக்கு மேல நீங்களே பாத்துப்பீங்களா? கண்டிப்பா நானே பாத்துக்கிறேன். இப்ப இதுல நம்ம தக்காளி போடலாமா? என்ன உங்க கேஸ்ல இன்னும் நெருப்பே வரல? நல்ல பட. அட, இது என்ன இப்படி எரியுது? அச்சச்சோ, என்ன ஆச்சு? கொஞ்சம் அமைதியா இருங்க, ஒண்ணும் ஆகல. இருங்க, நான் தண்ணி எடுத்து ஊத்துறேன். ஐயோ, நான் அதை அங்க ஊத்துறதுக்காக போனேன். ஐயோ, மூச்சை விடுங்க. செத்துறாதீங்க, மூச்சை விடுங்க. ஆக்சுவலி என்ன தொடாத, ப்ளீஸ் என்ன தொடாத. நிஜமா தான் சொல்றேன். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல சனேம். ஆனா உன்னால முடிஞ்ச வரைக்கும் என்ன விட்டு நீ தள்ளியே இரு ப்ளீஸ். கிட்ட வந்துடாத. போல நான் வேணா உன் வீட்ல வந்து டிராப் இல்ல பண்ணட்டுமா? வேண்டாம், எங்க ஈத்தே வந்து என்ன டிராப் பண்ணுமா ப்ளீஸ். பரவாயில்ல, விடுங்க சனேம். ஒரு நாள் நீங்க வேணா என் வீட்டுக்கு வாங்க, நம்ம அங்க சமைக்கலாம்.
உங்க அக்கா கிளம்பி ரொம்ப நேரம் ஆகுது. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? போ போ. அவன் என் வீடு நான் சொன்னா. ஆமா அப்படிதான் சொன்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என் வீடு அவன் எப்படி அப்படி சொல்லலாம்? ஆக்சுவலா அவர் என்னோட வீட சொல்ல அவரோட வீட சொன்னாரு. அவர் வீடு தான் அவர் அப்படி சொன்னாரு. இவ்வளவு சீக்கிரத்துல அவங்க கூட இவ்வளவு க்ளோஸ் ஆகியா? அவன் வீட்டுக்குலாம் நீ போயிருக்கியா? எவ்வளவு தைரியம் தான் நீங்க என்ன கேப்பீங்க? என் பர்சனல் லைஃப்ல நீங்க எப்படி உள்ள வரலாம்? நான் ஒரு ஃப்ரெண்டா தான் உன்கிட்ட கேக்குறேன். ஒரு கேர் இருக்குல்ல, அதனாலதான் கேக்குறேன். நான் இது உங்களுக்காக உங்க வீட்டை செஞ்சு கொடுத்திருக்கேன்ல, ஞாபகம் இல்லையா ஜான்? இப்ப எதுக்கு நீ அத பத்தி எல்லாம் கேட்டுட்டு உங்க இருக்க? ஃப்ரெண்ட தான் நான் கேட்டேன். சரி, நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? அவன் வீட்டுக்கு போனியா இல்லையா? அதுக்கு மட்டும் ஒழுங்கா பதில் என்ன சொல்லு. லூசு மாதிரி பேசுறீங்க? நீங்க பேசுறத யோசிச்சுதா பேசுறீங்களா ஜான்? என்கிட்ட என்ன சொன்னீங்க? அந்த மவுண்டன் ஹவுஸ்க்கு யாருமே Okay, கூட்டிட்டு okay. போக மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? போலன்னு கூட்டு போயிருக்கீங்க, நிறைய பொண்ணுங்களை கூட்டு போயிருக்கீங்கல்ல. அந்த உப்பு டப்பாவை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா டார்லிங்? சனேம், நாம கொஞ்சம் சீரியஸா பேசி ஆகணும், புரிஞ்சுக்கோ. நான் உங்ககிட்ட சீரியஸா பேசுறதுக்கு என்கிட்ட எந்த விஷயமும் இல்ல, நேரமும் இல்ல. இல்ல நாம பேசிதான் ஆகணும். வா ஒரு வாய்ப்பே இல்ல, நிமிஷம். என்னால உங்க கூடல வர முடியாது. தனித்தனியா தான் போய் ஆகணும். நீங்க உங்க வண்டியில போங்க, நான் டாக்ஸில போய்க்கிறேன், சரியா? இனிமேல இருந்து நீங்க என்ன பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்க கூடாது, சரியா? எதிர்காலத்துல நம்ம மீட் பண்ணும்போது நீங்க கையில குச்சியோட இருப்பீங்க, நான் அந்த பர்ஃபியூமோட இருப்பேன். இதெல்லாம் நடக்கும்போது உங்க கை கால்ல நடுங்க, உங்க கையில வச்சிருக்க குச்சி உடைஞ்சு போயிடும். அதுக்கு பேசாம அங்க போறாளே அவ பின்னாடி நீங்களும் போயிடுங்க. போய் அவளை ட்ரை ஏய், பண்ணுங்க. கொஞ்ச நேரம் வாய் முறியடி. விட்டா ஐயோ, ஓவரா தான் ஜான், பேசுற. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேல இடிச்சுக்காத, எல்லாமே பாத்து. எனக்கு தலைகீழ தெரியுது. அப்படின்னா இருங்க, நான் தலைகீழ என்ன சொல்ற? மாறிக்கிறேன். தலை பத்திரம். ஜான், என்னை கீழே இறக்கி விடுங்க. ஜான், ஜான் கீழே இறக்கி விடுங்க. என்ன பண்றான் அவன்? என்ன ஜான், நான் ஹியூமன் ரைட்ஸ்ல உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்னு திருவாய் பாருங்க. கொஞ்சம் மூடுறியா? ஜான், என்ன விடுங்க. என்ன பண்றீங்க? உள்ள போ. இரு. என்ன விடுங்க ஜான். ஜான் விடுங்க. கதவை திறங்க. சின்ன பிள்ளைத்தனமா கத்திக்கிட்டு இருக்காத, அதை நான் லாக் பண்ணிட்டேன். ஜான், என்னோட விருப்பம் இல்லாம நீங்க என்ன கூட்டிட்டு போக முடியாது. அப்படியா? நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. இப்ப நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? என்ன விட்டுருங்க தானே நான் அதெல்லாம் சொல்றேன். முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லப்போனா இந்த கிளைமேட் மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா உன் வாயை மூடுறதுக்கு வாய்ப்பே இல்ல போல. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. அது ஒரு தடவை சொன்னா பத்தாதான் உனக்கு? அதே திரும்ப திரும்ப சொன்னா ஒரு மனுஷனுக்கு கடுப்பாகுமா அவ்வளவு ஆகாதா? கஷ்டமா தான் என்ன கீழே இறக்கி விட்டுருங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. எங்கேயாவது போய் ஆடாமரம் உட்கார்ந்து பேசலாம்னு நான் பாத்துட்டு இருக்கேன். ஆனா நீ இறங்கி போகணுங்கிற. என்ன இறக்கி விடுங்க. முடியாது. இறக்கி விடுங்க. முடியாது. அங்க பாரு, அவங்க வேகமா போறாங்க. நீ வேகமா போ. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வேகமா தான் போய்கிட்டு இருக்கேன். கடவுளே, என்னால நம்பவே முடியல. ஜான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவாரு நான் எதிர்பார்க்கவே இல்ல, தெரியுமா? இது ஒரு கிட்னாப்பிங். பட்ட பகலியே யாராவது இப்படி பண்ணிட்டு போவாங்களா என்ன? ஒருவேளை சனேமுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? பைத்திய மாதிரி பேசாத. ஜான் அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டாரு. அவருக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசுறது தான் என்னால நம்ப முடியல. ஐயோ, அட கடவுளே. எங்க போனாங்க அவங்க? நமக்கு முன்னாடி தானே இருந்தாங்க. நல்லா கண்ணை திறந்து பாரு, எங்க இருக்காங்க அவங்க? ஐயோ கடவுளே, எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. அவங்க இங்கதான் எங்கேயாவது போயிட்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் நம்ம எங்க போறோம்னு சொல்லுங்க. பொறுமையா இருந்ததா பாரு. நீங்க தான் இத பத்தி கவலைப்பட மாட்டீங்கல்ல? அப்படின்னா என்னோட போனை கொடுங்க. இல்ல, போன் எல்லாம் கொடுக்க முடியாது. நான் என் அக்காக்கு போன் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி ஆகணும். தயவு செஞ்சு போனை கொடுங்க. இங்க பாருங்க, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அதுவும் இல்லாம இங்க ஏரியால இருக்கவங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா என்னமா நீ குடும்பம் ஏரியான்னு என்னென்னமோ சொல்ற? நம்ம ரெண்டு பேருக்குள்ள தானே பிரச்சனை. நாமளே பேசி தீர்த்துக்கலாமே. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் அடல்ட்ஸ் தானே, அதனால கண்டிப்பா பேசி தீர்த்துக்கலாம். உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்ல ஜான். சோ உனக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல, அப்படி இல்ல. எனக்கு ஏகப்பட்டது அந்த மாதிரி இருக்கு. அப்படின்னா அதை பேசி தீர்த்துக்கலாமே. அவசியம் இல்ல. பேசியே ஆகணும். அவசியம் இல்ல. கொஞ்சம் அமைதியா இருக்கா? இல்ல நம்ம ரெண்டு பேருக்குள்ள இதே தான் பேசணும். நீ பேசக்கூடாது, நான் பேசணும். எதுக்கு தேவையில்லாம டயர்ட் ஆகிட்டு இருக்க? பேச வேண்டாம். என் போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. சனேமும் எடுக்க மாட்டேங்கிறா. இது ஜோக் மாதிரி இருக்குல்ல? சரி, நான் எம்ரேக்கு போன் பண்றேன். அவருக்கு தெரியும்ல இவங்க எங்க தயவு செஞ்சு இருக்காங்கன்னு. கொஞ்சம் சீக்கிரமா பண்ணு, இல்லன்னா நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவேன். ஓகே. எம்ரே, போன் எடுங்க. நான் உங்ககிட்ட அந்த விஷயத்துக்கு அப்பவே மன்னிப்பு கேட்ட. நடந்த விஷயம் எல்லாத்தையும் தெளிவாவும் சொன்னல. பிரச்சனை இருந்தா பொறுமையா உட்காந்து பேசலாம்னு அப்பா சொன்னேன். ஆனா நீங்க தான் அதுக்கு ஒத்துக்கவே இல்ல. அதுவும் இல்லாம அந்த குச்சிக்கல் போலன்னு நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. நான் கூட்டிட்டு வந்தேன். நான் ஏன் அப்படிலாம் பண்ண போறேன்? சரி, ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அவ ரொம்ப அற்புதமான பொண்ணுதான். இது ரொம்ப அழகான உலகம் தான். ஓகே, நடந்த எல்லாத்தையும் நான் நம்புறேன். நான் இந்த எல்லா விஷயத்தையும் ஆரம்பத்திலேயே ஏத்துக்கிட்டேன். எனக்கு நானே ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும்னு நினைச்சேன். அதுக்கான பொது பிளான்ஸையும் நான் பண்ணேன். ஆனா அது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கவே இல்ல. அந்த மாதிரி நடக்க விடாம ஏதோ தக்காளி மூட்டையை தூக்கி உள்ள போடுற மாதிரி கார்ல தூக்கி போட்டுட்டாரு. ஏன்னு கேட்டா என்கிட்ட பேசணுமா? அதுவும் நல்ல விஷயம் தானே. உன் மனசுக்குள்ள எவ்வளவு விஷயம் வச்சிருக்க பாரு. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கொட்டி தீத்துரு. இப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏமா தாயே, நீ என்ன சொன்ன? நம்ம பேச தேவையில்ல. ஆனா நீ தான் இப்ப நிறுத்தாம பேசிக்கிட்டே இருக்கியே. ஆனா இதுக்கு முன்னாடி நான் எத்தனை தடவை உங்ககிட்ட வந்து கேட்டிருக்க தனியா பேசணும்னு. அப்பெல்லாம் ஒத்துக்காம இப்ப வந்து பேசணும்னு என்கிட்ட சொல்றீங்க. பாத்தியா, இப்ப பேசிட்டு தானே இருக்க. பேசு பேசு. ஆமால, பேசிட்டு இருக்கேன். ஆமா, எனக்கு புரிஞ்சுது. எனக்கும் நல்லா புரிஞ்சுது. நானும் அதே தானே சொன்னேன். எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இப்படி தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆவானு.
ஓகே போல நான் உடனே அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி பார்க்கறேன். சரியா? சரி பார்க்கலாம். டேரன் நான் வெளியே கிளம்புறேன். எம்ரே கொஞ்சம் நில்லுங்க. அட கொஞ்சம் நில்லுங்க எம்ரே, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன். நில்லுங்க எம்ரே. நரன் மேடம், சொல்லு குலேஸ். எனக்கு ஒரு முக்கியமான பர்சனல் ஒர்க் இருக்கு. சோ நான் வெளியே போயிட்டு வந்துட்டுமா? முடியவே முடியாது குலேஸ். ஜேஜவும் ஏதோ பர்சனல் வேலைன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இப்ப எம்ரேவும் ஏதோ பர்சனல் வேலைன்னு சொல்றாரு. அது எப்படி திடுதப்புன்னு எல்லாரும் வந்து ஒண்ணா சொல்லுவீங்க? மேடம் நான் சொல்றது முடியாது. விட மாட்டேன். எனக்கும் தான் பர்சனல் வேலை நிறைய இருக்கு. அத நான் போய் பண்ண மாட்டேனா? நான் இதுக்கு இங்க ஆபீஸ்ல வந்து வர்க் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு இன்னைக்கு பெர்மிஷன் கிடையாது. எனக்கு காது நல்லாவே கேக்குது குலேஸ். நல்லா கேட்டுக்கோ, இங்க இனிமே ஆபீஸ்ல யாருக்குமே பெர்மிஷனே கிடையாது. புரியுதா? பேச சொத்துக்க மாட்டேங்கிறாளே. எதுக்கு இப்ப நான் ஸ்டாப்பா பேசிட்டு இருக்கேங்கிற காரணத்தை உனக்கு நான் சொல்லட்டுமா? ஏன்னா நம்ம மனசு விட்டு பேசி ஆகணும். இல்லன்னா நாம தப்பா தான் நினைச்சிட்டு இருப்போம் ஒருத்தர். ஆனா இப்ப நீ தான் பிடிவாதமா இருக்க. நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசணும்னு வந்து சொன்னேன். நான் தான் ஒத்துக்கல. அதுக்கு சரியான நேரம் கிடைக்கல. இப்பதான் நம்ம பேசுறதுக்கான நேரம் கிடைச்சிருக்கு. அதோட நீ சொல்லும் போது கூட நாம பேசிட்டு தானே இருந்தோம். என் மனசுல உள்ள எல்லாத்தையும் நான் கொட்டி தீத்துட்டேன். ரொம்ப தெளிவாவே கொட்டி தீத்துட்டேன். என்னால சரியா யோசிக்க முடியலன்னா, குழப்பமா இருக்குன்னு, மனசு ஃபுல்லா பலியா இருக்குன்னு சொன்னேன். ஆனா அப்பெல்லாம் நீ என்ன பண்ண? அந்த ஈத் வந்துட்டான், அவங்க கூட ஜோடி போட்டு சுத்திட்டு இருந்த. இதெல்லாம் எந்த ஒரு நியாயமா? நீ வேலையை விட்டு போறேன்னு சொன்ன உடனே அவன் உனக்கு ஒரு ஆஃபரை கொடுத்தா, அவங்க கூட ஜோடி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஊரெல்லாம் சுத்திட்டு இருந்த. அவன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்காம அவன் கம்பெனில போய் வேலையும் செய்ய ஆரம்பிச்சான். இதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்றியா? சரி பரவாயில்ல சனிம், பிராவோ சனிம், அப்படியே இரு, கல்லு மாதிரியே இரு. நீ பிடிவாதம் பிடிச்சனா நானும் பிடிவாதம் பிடிப்பேன். எனக்கும் பிடிவாதமா இருக்க தெரியும். ஆமா. என்னது? என்ன சொல்றீங்க? ஜெய சார் அவளை கடத்திட்டு போயிட்டாரா? எங்க போனாங்க? அது எப்படி எனக்கு தெரியல. அவங்கள அப்படியே கார்ல தூக்கி போட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரா? என்ன எம்ரி சார் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க யோசிச்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? அவங்க 2 பேரும் பேசணும்னா எங்கேயாவது வெளியே போய் பேசிட்டு வரலாம்ல? அவங்க பிடிவாதக்காரங்களேல. 2 பேருமே இவ்வளவு பிடிவாதமா இருந்தா இந்த மாதிரி தான் ஏதாவது ஒண்ணு நடக்கும். போனையும் எடுக்கலாம். சரி ஓகே. இன் கேஸ் எனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் உனக்கு கால் ஓகே எம்ரி சார், thank you so much. அட கடவுளே. ஐயோ கடவுளே, எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்கு. கொண்டப்பா அந்த டீய. அவங்களுக்கு நாங்க எதிர்பார்க்க என்னாச்சுன்னு தெரிஞ்சதுனால தான் நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. சும்மா வாய் பேசாத. கடவுளே கடவுளே. நானும் அதெல்லாம் வந்து வாங்கினேன். ஆமா, இவ்ளோ மோசமா இருக்கும். நான் உடனே போறனி பேச ஆரம்பிச்சிட்டீங்க பாரு. அவங்க சொன்னது எவ்வளவு நம்புற மாதிரி இருக்கு தெரியுமா? ஐயோ நிறுத்துறீங்களா? என்ன இப்படி வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்க? போதும், நிறுத்துறீங்களா? தயவு செஞ்சு வாயை மூடுங்க. போதும், தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுறதை நிறுத்துங்க. யாருக்காகவும் யாரும் இங்க விஷத்தை குடுக்கல. அதனால இந்த மாதிரி பேசுறதுல பாவப்பட்ட செயல். அந்த பாவத்தை நீங்க செய்யாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்து பேசணும். அது நியாயமாவும் இருக்கணும். இல்ல அவங்க மக்களுக்கு விஷத்தை தான் கொடுத்திருக்காங்க. மனசாட்சி இல்லாம பெரிய பாவத்தை பண்ணிட்டாங்க. போற நிறுத்துறீங்களா? திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வாங்கிட்டு போன பொருள் ஒரிஜினல் இல்ல. அது அந்த ஈசான் நடுவுல பண்ணவே இல்ல. இங்க இருக்கிறது எல்லாமே ஆர்கானிக் தான். அதோட இங்க பாரு, உன் முகத்துல இப்படி வரதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தான். ஆமா ஆமா, அவங்க சொல்றது சரிதான். 100க்கு 100. எப்பயாவது கிளம்பும் இடத்த காலி பண்ணு. இது வரைக்கும் நாங்க கொடுத்த எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்க வாங்கிட்டு போய் சாப்பிட்டுருக்கீங்கல்ல. அப்பெல்லாம் எதுவுமே ஆளல. அப்படின்னா இது பக்கமான ப்ராடக்ட் தானே. என்னோட முகம் இப்படி ஆயிடுச்சு, அதுக்கு என்ன பண்றது? எப்படி இருக்கு பாருங்க. ஒருவேளை அவங்கள போலீஸ் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா? நிஜமாவா? என்ன பாட்டிமா பொசுக்குன்னு இந்த மாதிரி சொல்லிட்டீங்க? அப்படின்னா உங்களை புடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. அப்படின்னா இனிமே நான் அனாதை தானா? எனக்கு இருந்தது ஒரே ஒரு அம்மா. யாருமே இல்ல, எனக்கு யாருமே இல்ல. ஒரே ஒரு அம்மா. கூடவே இருப்போம். என்னால நம்பவே முடியல. ஒரு மலைக்கு மேல கூட்டிட்டு வந்து என்ன லாக் பண்ணி வச்சிருக்காரு. இந்த இடத்துல நான் என்ன கத்தி கூச்சல் போட்டாலும் யாரும் வரவே மாட்டாங்க. மனுஷனா இவரு? காட்டு கரடி. மனுஷனே இல்ல. ஆஹா, என்னம்மா ஜாலியா இருக்க போல. தயவு செஞ்சு நீயும் என்ன வேற பேத்தாத. உங்ககிட்ட எல்லாம் என்னால பேசிட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு நீயே போயிடு. இதுல என்னமா தப்பு இருக்கு? பக்கத்துல யாருமே இல்லாம நீ உன் ஜான் கூட தனியா இருக்க. அப்புறம் என்ன வேணும்? அவர் இனிமே என்னோட ஜான் இல்ல, அவரு மத்தவங்களோட ஜான். என்ன நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம்ல. பரவாயில்லமா, நான் ஒண்ணும் 3வது மனுஷில. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. என்னால இப்ப உங்ககிட்ட பேச முடியாது. ஏற்கனவே நான் குளிர்ல ரொம்ப நடுங்கிட்டு இருக்கேன். அதான் அவர் இருக்காருல்ல, அவரை போய் நீ கட்டி புடிச்சுக்கிட்டனா உனக்கு குளிரே தெரியாதுல்ல. எதுக்கு இந்த மாதிரி நீ இப்ப பேசிட்டு இருக்க? அவர் உன்னை எப்படி தூக்கி போட்டாருன்னு பார்த்தல்ல. அவர் உன்னை தூக்கிட்டு வரும்போது அவரோட பலத்தை பார்த்தல்ல. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷன். ஓவரா பேசாத. ஓ, ஷிம்னி வேற இருக்கா? அப்ப போ.
எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என் விருப்பமே இல்லாம என்ன எப்படி அவர் கார்ல தூக்கி போடலாம்? என்னால இதை ஒத்துக்கவே முடியாதா? நான் இதுல ஏதாவது எரிச்சி ஆகணும். என்னால இங்க குளிர் தாங்க முடியல. அடிச்சிடுவேன். இந்த கட்டையை வச்சு என்ன ஒரேடியா என் கதையை முடிச்சுக்கலாம்னு பாக்குறியா? என்ன உனக்கு குளிர் தான்? இங்க பாத்தியா நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாரு. நல்லா பாரு. பாருமா தாயி, நான் உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை போட்டுக்கிட்டா குளிராது. பாத்தியா உனக்கு இன்னொன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது இருக்குல்ல, இதை எடுத்து இதோ இப்படி போட்டுக்கணும். அவ்வளவுதான். இதை போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கியே. நான் இங்க நெருப்ப பத்த வைக்கிறேன். ஏன்னா உன்னை பார்த்தா ரொம்ப பிடிவாதமா அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. சரி அப்படியே இரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நீ இதெல்லாம் போட்டுக்க மாட்டல? சரி போட்டுக்க வேணாமா? சரி போ, அப்படியே பிடிவாதமா வேறு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? அதான் உங்க அம்மா கிட்ட நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல, அது வந்து எதுவுமே பேசாம மௌன விரதம் இருப்பேன்னு. அவங்க கூட இந்த மாதிரி பேசாம மௌனமா இருப்பாங்கல்ல, நீயும் அதே மாதிரி மௌனமா இருக்க ட்ரை பண்றியா என்ன? ஏன்னா எனக்கு அப்படிதான் தோணுது. சரிமா தாயி, கோச்சிக்காத ப்ளீஸ். ஏன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்ட, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டா, வேற ஒண்ணும் கிடையாது. ஒருவேளை அது ஹெரிடிட்டரி இஷ்யூவா இருக்குமோ? சொல்றதுக்கு இல்ல. உனக்கு பசிக்குதா சொல்லு. பார்பிக்யூ சாப்பிடுறியா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் அதை பண்ணி தரேன். இல்ல நீ மீட் சாப்பிடுறியா? சாசேஜ் இல்ல பிரெட்டா சாப்பிடுறியா? டேஸ்டா இருக்குமா? நான் சிக்கன் விங்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன், சூடு பண்ணி தரேன், நல்லா சாப்பிடு. இல்லனா சாலட் ஏதாவது சாப்பிடுறியா? அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும், நல்லா சாப்பிடு. உனக்கு இதெல்லாம் வேணாம்னா அப்போ ஜூஸ் குடிக்கிறியா? ஒரு மக் ஃபுல்லா குடிக்கிறியா சொல்லு. நீ அந்த சாவியை தூக்கிட்டு ஓட பாக்குறேங்கிறது தெரியுது, அதுதானே உன் மனசுல ஓடிட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணா தயவு செஞ்சு அதை விட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணாத. ஏன்னா நீ இந்த ரூமை விட்டு வெளில போனா உறைஞ்சு பனிக்கட்டி ஆயிடுவேன். அதுவும் இல்லாம 100 அடி இந்த வீட்டை விட்டு வெளில போனா இங்க இருக்கிற மிருகங்களே போதும் உன்னை வேட்டையாடி நல்லா விருந்து சாப்பிடுங்க. இதெல்லாம் தேவையா உனக்கு? இங்க கரடிங்க இருக்கு, ரொம்ப மோசமானதுங்க. இதுங்கெல்லாம் காட்டு விலங்குங்க, அதனால எஸ்கேப் ஆகணும்னு நினைக்காத. முதல்ல நான் சொல்லிட்டாமா பாத்துக்கோ. வெளியில போனதுக்கு அப்புறமா நான் எதுவும் சொல்லன்னு சொல்லி என்ன குறை சொல்லாத, அவ்வளவுதான். சரிமா, நான் அப்படியே நெருப்ப மூட்டி பார்பிக்யூ பண்ண ஆரம்பிக்கிறேன். நீ அப்படியே வேடிக்கை பாரு. நீ மனசுல நினைக்கிறதா அவர் அப்படியே சொல்லிடுவாரு. ஏன்னா அவர் உன்னோட சோல்மேட்ல. தம்பி, இந்த சமயத்துலதான் நான் ரொம்ப தைரியமா இருக்கணும். கடவுள் இருக்காரு, ஒண்ணும் கவலைப்படாதப்பா. எங்கேயும் போக மாட்டோம்ப்பா. வந்துட்டேங்க. அடே கப்பா, நம்ம ஊரு போலீஸ் ரொம்ப நல்லவங்கப்பா. வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வாங்கத்த வாங்கத்த வாங்கத்த. வேலை இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. மம்மி எங்க உங்க போலீஸ் கொடுத்து போயிட்டு எனக்கு இருந்தது ஒரே ஒரு மம்மி தான். இப்ப நீங்க படுத்து நல்ல வேலை. உனக்கு அங்க என்ன ஆச்சு கொஞ்சம் சொல்ல. தயவு செஞ்சு அங்க என்ன ஆச்சுன்னா கேட்காத. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். சரி சரி, எல்லாரும் கிளம்புங்க. அதான் முடிஞ்சதுல, எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க. சொல்றதை கேளுங்க, கிளம்புங்க. தயவு செஞ்சு சொல்ல மெக்குமே, அந்த இடத்துல என்னதான் ஆச்சு? ஐசோனு நானும் வாக்குமூலம் கொடுத்தோம். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க அத்தையாரே? இதே பகர கட்டையை வச்சு நீங்க சொல்லிருந்தீங்கன்னா இந்த பகர கட்டையை பார்த்து ரொம்ப பாவம் அவங்களே உங்களை விட்டுருப்பாங்களே. அவங்க வெளியே வந்துட்டாங்க, அதான் டயர்டா இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த திருட்டு பையன் ஈஷான் தான். எங்க இருக்கான்னு தெரியல, அவனை முதல்ல பிடிக்கணும். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவன் ஒரு திருட்டு பையன். சொன்னா கேட்டியா நீ? அதுக்கெல்லாம் காரணம் இவதான் என்கிட்ட நான் சொன்ன கேட்காம அந்த பையன் இந்த கடையில விட்டுட்டு போயிட்டான். விட்டுட்டு போகும்போதே எனக்கு தெரியும் அவன் ஏதாவது இந்த மாதிரி செய்வான். அவர் கடையில போனதுனால இதெல்லாம் நடந்ததே. நிச்சயமா இதெல்லாம் காரணம் அவன்தான். சொன்ன மாதிரி நிறுத்துறீங்களா? அவன் ஏதோ டெஸ்ட் பண்ற பேர்ல இந்த மக்களோட ஹெல்த்ல விளையாடிட்டான். இதெல்லாம் பண்ணிட்டு அவன் எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டான் பாரு, இங்க இருக்காம. ஆனா யாரும் கவலைப்படாதீங்க, அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். எப்படியாவது போலீஸ் நீங்க தப்பிக்க முடியும். பண்றதெல்லாம் எங்கேயோ போய் ஓடி ஒளிச்சு அவனை பிடிக்க எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? சொல்லு. என்ன எதுக்கு வந்து கேள்வி கேக்குறீங்க? அவன் பண்ண தப்பு தான், அவனை போய் கேளுங்க. நான் என்ன பண்ண முடியும்? என்ன கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா நீங்க? சரி, நம்பிக்கை இல்லாத பொருள்லாம் இனிமேல் எங்க கிட்ட வாங்காதீங்க. நீங்க எல்லாரும் இப்ப கிளம்புங்க. இதுக்குதான் நான் படிச்சு சொன்னேன் அப்பவே.
ஏன் இப்ப கூப்பிடுறப்போ அந்த டப்பா இருக்குல்ல அதுல இருக்கிறதெல்லாம் ஐசோ, நீ ஏன் போட்டா சொன்னதையே இந்த சொல்லிக்கிட்டு மாதிரி இருக்க? முகம் கடவுளே, ஆயிடுச்சு. எனக்கு எப்படி பைத்தியம் தெரியுமா பிடிச்சிரும் போல இருந்தது பாக்குறதுக்கு? அப்போ உனக்கு டெஃபினட்டா பசிக்கல. எனக்கு நம்பிக்கை இல்ல. இந்த வாசனைக்கு அப்புறமா உனக்கு பசிக்கலன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. மனசாட்சியே இல்லாதவன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த மாதிரி கறி சமைக்கிறதுல நான் தான் கிங்குன்னு சொல்லுவாங்க. அது மேல உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்ப நீ ஏதாவது சொன்னியா? எனக்கு எதுவும் கேட்கல. காதுல விழுற மாதிரி சத்தமா சொல்லு. ஆ? ஓ ஐம் சாரி, நான் அந்த விரதத்தை பத்தி மறந்துட்டேன். நீ மௌன விரதம் இருக்கல்ல? யோகட். என்னது? உனக்கு வேணுமா? வேண்டாம். இந்த இருக்கு பாத்தியா, இதுதான் இந்த கிராமத்தோட ஒரு ஆத்தென்டிக்கான ட்ரிங்க். அற்புதமா இருக்கும். இது செய்ய நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா உனக்கு? ஆனா இதெல்லாம் இப்ப வேஸ்ட் ஆக போகுதே. சரி நிஜமா தான் சொல்றியா? கறி இருக்கு, சாலட் இருக்கு, ஜூஸ் கூட இருக்கு பாரு. உனக்கு உண்மையிலே இதெல்லாம் வேணாம்னா தயவு செஞ்சு சொல்லிரு. இங்க இருக்கிற பறவைங்களோ இல்ல மிருகங்களோ இதை வந்து தாராளமா சாப்பிட்டு போட்டும். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. சனேம், உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். வாய் திறந்து பதில் சொல்லு சீக்கிரம். என்ன வேணும் உனக்கு? சனேம், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு சுத்தமா புரியல. உன் கண்ணை இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டிட்டு இருக்க. தயவு செஞ்சு வாயை திறந்து என்னன்னு சொல்லு. உனக்கு பசிக்குதா? அதான் இப்படி பண்ணிட்டு இருக்கியா? எதுக்கு நீ வாயை திறந்து ஒரு வாரத்தை கூட பேச மாட்டேங்கிற? சனேம், இப்ப நீ எதுவும் பேசலனா இதெல்லாம் உனக்கு கிடையாது. நான் பேசுறேன். ஆனா உங்ககிட்ட சொல்றதெல்லாம் கெட்ட விஷயமா தான் இருக்கும். அடேங்கப்பா, ஒரு வழியா பேசிட்டியே. இப்ப நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா உன் கண்ணை பாக்குறதுக்கு அப்படியே எரிமலை கொதிக்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரம் சொல்லு. நான் உங்களை அடிக்க போறேன். ஏன்னா நீங்க என்ன இதெல்லாம் காட்டி பசியில வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. அவடா ஏன் நல்லா இந்த மாதிரி சாப்பிடு. பண்றீங்க? நான் ஏமா உன்னை வெறுப்பேத்த போறேன்? உன்னை சாப்பிட தானே சொன்னேன். நல்லா சாப்பிடு. சரிங்க சரிங்க சரிங்க. யார் கேட்க போறா? அதான் வயிறார சாப்பிட்டீங்கல்ல, நல்லா சரிங்க. யா, மேபி உன் இன்சுலின் லெவல் கம்மியா இருக்கும். ஆமா இருக்கும். அதுக்கு காரணம் அதுக்காக. உன்னால பேச முடியலையா? ப்ரொனன்சியேஷனே ப்ராப்பரா இல்லையா? இந்த விஷயம் மட்டும் உன் பாஸ்க்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயம் வேலையோட தூக்கிடுவாரு பாரு. நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல.